friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப பாருங்க, நீ போகிறாயா அப்படின்னு क्वेश्चन கேக்குறேன். நீ போகிறாயா, அதுக்கு do you go கேட்கலாமா இல்ல are you go கேட்கலாமா? நீ போகிறாயா அப்படினா do you go னா கேட்கணும். are you go ன்னு சொல்லிட்டு கேட்க கூடாது. ஓகே ஓகே फ्रेंड्स, do you யூஸ் பண்ணி எங்கெல்லாம் क्वेश्चंस கேட்கலாம், are you யூஸ் பண்ணி எங்கெல்லாம் क्वेश्चंस கேட்கலாம், அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து do you பத்தி பார்க்கலாம். இந்த do எங்க யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. இந்த do எங்க யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. The simple present tenseல questions கேட்கணும் அப்படினா the do யூஸ் பண்ணி தான் questions கேட்போம். ஓகே, இப்போ simple present tense அப்படினா என்ன? simple present tense அப்படினா இப்போ இந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றது தான் என்னது? simple present tense. அதே போல நம்ம ரெகுலரா ஒரு விஷயத்தை பண்ணுவோம்ல, ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதுவும் simple present tenseல தான் சொல்லுவோம். அதே போல அடிக்கடி ஒரு விஷயத்தை பண்ணுவோம்ல, அதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஹாபிட்ஸ் சொல்றதோ என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம இந்த do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்போம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க. do you plus verb. இந்த do எங்க எப்போ யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கணும்? ஒருத்தருடைய செயல் அல்லது ஆக்டிவிட்டி பத்தி கேக்குறதுக்கு தான் நாம do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்போம். ஓகே, அப்போ do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கணும் அப்படினா கண்டிப்பா மெயின் verb இருக்கணும். ஓகே, verb வந்து மெயின் verb இருக்கணும். ஆக்ஷன் verb ன்னு சொல்லுவோம். மெயின் verb இல்லனா ஆக்ஷன் verb அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கும்போது இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் நம்ம do யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆக்ஷன் verb அப்படினா என்ன? வெர்ப்னாலே என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை. ஓகே, இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்ஷன் verb இல்லனா மெயின் verb அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய செயல்னா என்ன? இப்போ நம்ம வந்து விளையாடுவோம். விளையாடுறது என்னது? ஒரு செயல் தான். அடுத்து என்ன? சாப்பிடுவோம், ஈட். சாப்பிடுறது என்னது? ஒரு செயல் தான். அடுத்து ரன், ஓடுறது, ரைட், எழுதுறது, அடுத்து சமைக்கிறது, அடுத்து படிக்கிறது, அப்புறம் பேசுறது, அதுக்கப்புறம் நம்ம அழுறது, அடுத்து கிளீன் பண்ணுவோம்ல, கிளீன் பண்றது, அடுத்து ஒண்ணு வந்து நம்ம புஷ் பண்றோம் அப்படின்னா புஷ் பண்றது. இது எல்லாமே என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல் தான். ஓகே, அந்த செயல் தான் என்னது? verb, அதாவது மெயின் verb ன்னு சொல்லுவோம். மெயின் verb இல்லனா ஆக்ஷன் verb அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நம்ம do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த ஆக்ஷன் verb, அதாவது மெயின் verb இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கணும். ஓகே, அது இது be verb, அதாவது am, is, are, was, were இதெல்லாம் இருக்க கூடாது. ஓகே, இந்த be verb இருக்க கூடாது. இந்த மெயின் verb தான் இருக்கணும். ஓகே, இந்த அதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த verb வந்து நம்ம பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? இந்த present ஃபார்ம்ல இருக்கணும். present ஃபார்ம் அப்படினா V1 ன்னு சொல்லுவோம். present ஃபார்ம் அப்படினா V1 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்ம்ல தான் என்னது? verb இருக்கணும். இப்ப பாருங்க, விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? play. அந்த play தான் என்னது? V1 ஃபார்ம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? played. ஓகே, play, played. இந்த playedங்கிறது V2 ஃபார்ம். அதே போல சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. eatங்கிறது V1 present ஃபார்ம். அதே இது eatோட பாஸ்ட் ate. ateங்கிறது V2 past ஃபார்ம். அடுத்து ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல run. runங்கிறது என்னது? present ஃபார்ம் V1 ன்னு சொல்லுவோம். இது ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம் ran. அது வந்து V2 அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, இந்த play, eat, run, write, cook, study, speak இது எல்லாமே என்னது? present ஃபார்ம்ல தான் இருக்கு. இந்த verb எல்லாமே present ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, இததான் நம்ம present ஃபார்ம்னு சொல்றோம். அப்போ do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கணும்னா
என்னது மெயின் வெர்ப் இருக்கணும். மெயின் வெர்ப் அதாவது ஆக்ஷன் வெர்ப் இருக்கணும். இருந்தாதான் do யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்க முடியும். அதே போல இந்த வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இத பாக்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க நீ போகிறாயா அப்படின்னு கேக்குற. இப்போ போகிறாயா அப்படின்னா என்னது? போற செயல் நடக்குதுனா இல்ல ஒரு செயல் நடக்கு. மெயின் வெர்ப் இருக்கு. ஓகே, போகிறது என்னது? மெயின் வெர்ப். ஓகே, அந்த செயல். அப்போ போகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. போகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. அடுத்து யார் போறா? நீ. நீ தான் கேட்டிருக்க. நீ போகிறாயா கேட்க. அப்போ நீ அப்படின்னா என்னது? you. ஓகே, அடுத்து என்ன வச்சு யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்? இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ்ல வெர்ப் மெயின் வெர்ப் ஆக்ஷன் வெர்ப் இருக்கு அப்படின்னா அதுல do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். ஓகே, அப்போ இதுல என்னது இருக்கு? ஆக்ஷன் வெர்ப் மெயின் வெர்ப் இருக்கு. ஓகே, போகிற செயல் நடக்கு. அப்போ மெயின் வெர்ப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதாவது क्वेश्चन கேக்குறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, நம்ம do யூஸ் பண்ணி क्वेश्चन கேக்குறோம். அப்போ do தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து என்னது வரும்? சப்ஜெக்ட். நீ. நீங்கறதா என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வரும். அடுத்து போகிறாயா வெர்ப். அடுத்துதான் வெர்ப் லாஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து ரிமைனிங் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அதுக்கு அடுத்து வரும். ஓகே, அப்போ do you go. நீ போகிறாயா. ஓகே, அடுத்து பாருங்க அவன் போகிறானான்னு கேக்கு. இப்போ அவ போகிறானான்னு கேட்க. அப்ப இதுல என்னது? வெர்ப் இருக்குதானா? போகிற செயல் நடக்கு. அப்ப போகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. ஓகே, அடுத்து யாரு? அவன். அப்ப இல்ல சப்ஜெக்ட் எது? அவன். அவன் தான் என்னது வரும்? he வரும். ஓகே, அவன் தான் என்ன வரும்? he வரும். அப்போ he வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? ஏதாவது நம்ம क्वेश्चन கேட்கணும். doவா? do கிடையாது. இதுல does யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது do யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து he, she, it, name. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது does யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். ஓகே, அப்போ இதுல என்ன வந்திருக்கு? he வந்திருக்கு. he வந்துச்சு அப்படின்னா இதுல என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்? does யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். அப்ப இதுல என்ன வரும்? does. ஏதாவது நம்ம क्वेश्चन கேக்குறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து heங்கிறது சப்ஜெக்ட். அடுத்து verb. goங்கிறது verb. ஓகே, does he go. அவன் போகிறானா. அடுத்து பாருங்க. அடுத்து ஒன் செகண்ட். இதுல என்னன்னா he சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு. இப்போ சப்ஜெக்ட் he, she, it, name வரும்போது அடுத்து வர வெர்ப் கூட நம்ம எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம். அப்படிதானே? ஆனா இதுல பாருங்க இந்த டஸ் வரும்போது இந்த do does வரும்போது இந்த அடுத்து வர வெர்ப் கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ண கூடாது. ஓகே, இந்த do does வரும்போது வெர்ப் கூட எதுவுமே ஆட் பண்ண கூடாது. வெர்ப அப்படியே தான் எழுதணும். ஓகே, எல்லாத்துக்குமே அப்படிதான். அடுத்து பாருங்க அவர்கள் போகிறார்களா அப்படின்னு கேட்க. அப்போ போகிறார்களா போகிற செயல் நடக்கு. அப்போ go. போறதுக்கு go. அவர்கள். அவர்கள்னா they. ஓகே, அவர்கள்னா they. they வரும்போது என்ன வரும்? என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்? do. they வரும்போது do யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். do. do they go. புரிஞ்சுதா? அப்போ do எங்கெல்லாம் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்? does எங்கெல்லாம் யூஸ் பண்ணி? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு இந்த do does இந்த ரெண்டும் தான் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். do வந்து இந்த I, you, we, they ப்ளூரல் நவுன் இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட் வரும்போது do யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். you வச்சு क्वेश्चन கேக்குறோம் அப்படி you சப்ஜெக்ட் you வரும்போது கண்டிப்பா do தான் வரும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. you வரும்போது do தான் வரும். அடுத்து he, she, it, name சிங்குலர் நவுன் வரும்போது does வரும். ஓகே, does he go. ஓகே, ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நீ என்னுடன் வருகிறாயா. நீ வந்து என் கூட வாரியா அப்படின்னு கேக்குற. அப்போ வருகிறாயா இது என்ன செயல் நடக்கு? வருகிற செயல். அப்ப இதுல வந்து மெயின் வெர்ப் இருக்கு. மெயின் வெர்ப் இருந்தாலே நம்ம do யூஸ் பண்ணி
கொஸ்டின் கேட்கலாம். அதுவும் அடுத்து பாருங்க சப்ஜெக்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் வந்து நீன் இருக்கு. அப்ப நீன் இருக்கும்போது நம்ம do யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் எதால கொஸ்டின் கேக்குறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ do. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். do நீக்கு என்னது? you. ஓகே. அடுத்து verb. verb என்னது? வருகிறாளா? வருகிறதா என்னது? verb. அப்ப வருகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. do you come? நீ வருகிறாயா அப்படின்னு கேக்குறோம். யார் கூட? என்னுடன். என்னுடன் அந்த உடன் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு மீனிங் வித். ஓகே வித். அடுத்து என்னுடன் என்னை குறிக்குது. அப்போ மீ. ஓகே do you come with me? இது உன்னுடன் அப்படின்னு சொல்லும்போது with you வரும். இது ராஜாவுடன் நம்ம சொல்லுவோம்ல ராஜாவுடன் இருக்கிற ராஜா கூட இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேர் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது உடன் வித் ராஜா அப்படின்னு சொல்லணும். ஓகே வித் ராஜா, வித் அபி, வித் மோனி அப்படி. ஓகே அப்போ நீ என்னுடன் வருகிறாயான்னு கேட்கும்போது do you come with me? ஓகே அடுத்து அவள் வருகிறாளா அப்படின்னு கேக்குறோம். அவள் வருகிறாளா இதுல என்னது? மெயின் வெர்ப் இருக்கு. வருகிறாளா வருகிற செயல் நடக்கு. அப்போ என்னது? இங்கிலீஷ்ல வருகிறதுக்கு come தான். அடுத்து அவள் சப்ஜெக்ட் பார்க்கணும். அவள் அவள்னா என்னது? இங்கிலீஷ்ல she. she வந்துச்சுன்னா அல்ல do வருமா does வருமா? does. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? does. does. அடுத்து சப்ஜெக்ட் வரணும். does வந்துச்சுன்னா she. ஓகே அடுத்து வருகிறாளா அதுக்கு come. ஓகே does she come? அவள் வருகிறாளா? ஓகே அடுத்து உனக்கு அவனை தெரியுமா? நமக்கு போல உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேக்குறோம். அந்த தெரியுமா இதுவும் என்னது? verb தான். ஓகே தெரியுமா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த தெரியும். நோ இதுக்கு மீனிங் என்னது? நோ இதுவும் verb தான். ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? உனக்கு சப்ஜெக்ட பார்க்கணும். அல்ல சப்ஜெக்ட் வந்து உனக்குன்னு வந்திருக்கு. அப்போ இங்கிலீஷ்ல வந்து you வரும். you வந்தாலே என்னது? do தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? do. அடுத்து உனக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்ப you. அடுத்து verb. verbல என்னது? தெரியுமா அந்த கொஸ்டின் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல no. do you know? உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குற. யார? அவனை. அவனைனா him. ஓகே do you know னா உனக்கு தெரியுமான்னு கேக்குறது. do you know him? அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல அதுதான். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமான்னு கேக்குற. ஓகே உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? அந்த பிடிக்குமான்னு கேக்குறீங்களா அந்த பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லைக். இதுவும் என்னது? verb. ஓகே அப்போ உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா verb இருக்கு. அடுத்து என்னது? உனக்கு. உனக்குனா you. இங்கிலீஷ்ல என்னது? you. you வந்தாச்சுனாலே do தான் யூஸ் பண்ணணும். கொஸ்டின் do. அடுத்து you. அடுத்து verb பிடிக்குமா பிடிக்கிறதுக்கு like. do you like னா உனக்கு பிடிக்குமா எது? ஐஸ்கிரீம். ஓகே அப்போ ஐஸ்கிரீம். ஓகே do you like ice cream? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இது சாக்லேட் பிடிக்குமானா do you like chocolate? ஓகே அடுத்து நீ தினமும் காஃபி குடிப்பியா? அப்போ நம்ம தினமும் டெய்லி பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். ஓகே அப்ப தினமும் காஃபி குடிப்பியா? அடுத்து பாருங்க இதுல என்ன செயல் நடக்கு? குடிப்பியா குடிக்கிற செயல். அந்த குடிக்கிறது என்னது? verb தான். ஓகே மெயின் verb. அப்போ குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? drink. அடுத்து என்ன பார்க்கணும்? சப்ஜெக்ட் நீன்னு வந்திருக்கு. நீன்னு ஸ்டார்ட் பண்ணாலே doல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது எப்படி? do you. அடுத்து என்ன வரும்? குடிப்பியா drink. அடுத்து என்ன? காஃபி. அடுத்து தினமும் அதுக்கு டெய்லி. ஓகே
ஓகே, do you drink coffee daily? நீ தினமும் காஃபி குடிப்பியா? ஓகே, இப்போ வந்து do எங்க யூஸ் பண்ணனும் தெரியும்ல? do வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம ஒரு क्वेश्चन கேக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது இது மெயின் verb இருக்கணும். do யூஸ் பண்றோம் அப்படினா அதுல கண்டிப்பா மெயின் verb இருக்கணும். மெயின் verb இருந்தாதான் நம்ம do யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்க முடியும். அந்த மெயின் verb எப்படி இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். V1 ஃபார்ம். ஓகே, அந்த V1 பிரசன்ட் ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் நம்ம do யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே ஓகே, அடுத்து வந்து are you யூஸ் பண்ணி எங்கெல்லாம் क्वेश्चन கேட்கலாம் அத பத்தி பார்க்கலாம். are you யூஸ் பண்ணி இந்த noun பத்தி நீங்க கேக்குறீங்க அப்படினா are you யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். இதுல வந்து என்னது verb எதுவுமே வராது. ஓகே, ஒரு noun பத்தி நீங்க क्वेश्चन கேக்குறீங்க அப்படினா are you யூஸ் பண்ணலாம். அதே போல adjective பத்தி क्वेश्चन கேக்குறீங்க அப்படினா இங்க are you யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். இங்க மெயின் verb வராது. ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மெயின் verb வரலன்னு சொன்னா அங்க are you யூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கலாம். ஓகே, அடுத்து are you வந்து verb வரும்போது எப்போ யூஸ் பண்ணனும்னா present continuous tense. ஓகே, இந்த present continuous tenseல தான் are you யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்போம். அங்க verb வரும், அந்த verb கூட ing சேர்த்து வரும். are you யூஸ் பண்ணி क्वेश्चन கேக்குறீங்க அப்படினா verb வந்துச்சுனா அந்த verb கூட ing கண்டிப்பா வரும். ing வந்தாதான் are you யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்க முடியும். இது do you கேக்குறீங்க, do you யூஸ் பண்ணி क्वेश्चन கேக்குறீங்க அப்படினா இங்க ing வராது, இந்த verb மட்டும் தான் இருக்கும். ஓகே, are you யூஸ் பண்ணி क्वेश्चन கேக்குறீங்கனா அது verb கூட ing சேர்க்கணும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து noun பத்தி பார்க்கலாம். noun அப்படினா இப்போ வந்து ஒரு பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் என்னது noun. எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே என்னது noun தான். இப்போ மனுஷங்களுடைய பெயர், இப்போ எனக்கு பேர் உண்டு, உங்களுக்கு பேர் உண்டு, இது எல்லாமே என்னது noun. ஓகே, மனுஷங்களுடைய பெயரை குறிக்கிறது. இப்போ மனுஷங்களுக்கு வந்து இப்போ ரிலேஷன் சொல்லி சொல்லுவோம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தம்பி, அக்கா, இது எல்லாமே என்னது noun தான். அடுத்து பொசிஷனை சொல்லுவோம். இப்போ அவர் டாக்டரா இருக்காரு, டாக்டர், இன்ஜினியர், அடுத்து ஸ்டூடெண்ட், அடுத்து தையல்காரர், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, டெய்லர், அடுத்து பால்காரர், மில்க்மேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இது எல்லாமே என்னது நவுன் தான். ஓகே, அப்போ நவுன் தான் என்னது மனுஷங்களுடைய பெயர். அடுத்து விலங்கினுடைய பெயர், ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு தானே. இப்போ சிங்கம், புலி, கரடி, இப்படி எல்லாம் உண்டுல, இது எல்லாமே என்னது நவுன் தான். அதுக்கு அடுத்து பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களுக்கும் இப்போ டேபிள், அடுத்து சேர், புக்கு, பென்னு, மார்க்கர், போர்டு, இது எல்லாமே ஒரு பொருள் தான் தானே. அப்போ இந்த பொருட்களுடைய பெயர் எல்லாமே என்னது நவுன். அதுக்கப்புறம் இடங்கள், இடத்தினுடைய பெயர், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு தானே. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் நவுன் தான் சொல்லுவோம். ஓகே, எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன். ஓகே, அப்போ அந்த நவுனை பத்தி நீங்க क्वेश्चन கேக்குறீங்க அப்படினா அங்க are you யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும், are யூஸ் பண்ணனும். ஓகே ஓகே, நீங்க நவுன் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், அத பார்க்கலாம். உங்களுக்கு இத பாக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளியர் ஆகும். ஓகே, நீங்க ஒரு மருத்துவரான்னு கேட்க, அந்த மருத்துவர் அப்படினாலே என்னது நவுன் தான் தானே. மருத்துவர் அப்படினாலே நவுன், ஒரு பெயரை குறிக்கிறது. அப்ப இல்ல என்னது எந்த மெயின் வெர்புமே வரல, இது நவுனை பத்தி தான் நம்ம क्वेश्चंस கேட்டிருக்கோம். ஓகே, இப்படி do you, are you யூஸ் பண்ணி क्वेश्चंस கேக்குறோம்ல, அப்போ நம்ம வந்து அது yes or no क्वेश्चनா தான் இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து ஆன்சர் பண்றது போல இருக்காது. இப்ப பாருங்க, நீங்க ஒரு மருத்துவரான்னு கேட்க, மருத்துவர் தான் ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்படி நம்ம do you, are you யூஸ் பண்ணி क्वेश्चंस கேக்குறது எல்லாமே என்னது yes or no क्वेश्चंஸா தான் இருக்கும். அப்போ நீங்க ஒரு மருத்துவரா அப்படின்னு கேக்குற, அப்ப நவுனை பத்தி क्वेश्चन கேட்கும் போது நம்ம are யூஸ் பண்றோம். are, அடுத்து என்ன நீங்க, இந்த நீங்க, நீ, நீங்கள் அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து you யூஸ் பண்ணுவோம். அடுத்து சப்ஜெக்ட் தான் வரணும், இல்ல சப்ஜெக்டே நீங்க. are எதால क्वेश्चन கேக்குறோமோ அது ஃபர்ஸ்ட் வரணும், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து ஒரு மருத்துவரா. ஓகே, அந்த மருத்துவரா டாக்டர். ஓகே, நீங்க ஒரு மருத்துவரா, ஆர் யூ a டாக்டர். அடுத்து பாருங்க, நீங்க ஒரு டிரைவரான்னு கேக்குற,
டிரைவரா அப்படின்னு கேக்குறதுக்கு டிரைவர்னாலே என்னது நவுன் தான். அப்போ இது யூஸ் பண்ணணும். ஆர் அடுத்து சப்ஜெக்ட் நீங்க ஆர் யூ அடுத்து ஒரு டிரைவரா a driver. ஓகே. அடுத்து நீங்க ஒரு அமெரிக்கரா அப்படின்னு கேக்குற. அமெரிக்கர் அப்படினாலே என்னது நவுன் தான். அப்ப அமெரிக்கரா அப்படின்னு கேக்குற. ஓ ஆர் நீங்க சப்ஜெக்ட் யூ அடுத்து ஒரு அமெரிக்கரா a அமெரிக்கன். ஓகே, ஆர் யூ அமெரிக்கன். இது கரெக்டா? இது தப்பு. இல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா ஒரு அப்படின்னு வந்தாலே எப்பவுமே போடக்கூடாது. இதுல நம்ம பார்க்கணும் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த நவுன் இருக்குல்ல, அந்த நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் சவுண்டா இருந்துச்சுன்னா அதுல போடக்கூடாது, ஆன் தான் போடணும். ஓகே. ஆனா ஒண்ணு கவனிக்கணும், வவல் சவுண்ட் வவல் லெட்டர்ஸ் வந்தாலே, வவல் லெட்டர்னா என்ன? ஏ இ ஐ ஓ யூ, இததான் நம்ம வவல்ஸ் சொல்லுவோம். இந்த வவல் லெட்டர் வந்தாலே நம்ம இதுல ஆன் தான் போடணும்னு கிடையாது. இந்த உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல, அ ஆ இ ஈ, அந்த உயிரெழுத்து வரும்போது கண்டிப்பா நம்ம இதுல ஆன் தான் போடணும். இப்போ நீங்க தமிழ்ல பார்க்கணும். இந்த தமிழ்ல அமெரிக்கா ஆயில ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப ஆங்கிறது என்னது? உயிரெழுத்து தானே. அப்ப இதுல ஆன் அப்படியே போட்டுடலாம். ஓகே. தமிழ்ல நீங்க பார்க்கணும். அந்த ஆ ஆ இ ஈ உ இதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுல ஆன் கண்டிப்பா வரும். இது டிரைவர், டிங்கிறது உயிரெழுத்தா? கிடையாது. மருத்துவர், மாங்கிறது உயிரெழுத்தா? கிடையாது. அப்போ ஆ போட்டுறணும். அந்த உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா தமிழ்ல பார்க்கணும். அந்த தமிழ் உச்சரிப்பு படி அதுல உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுல ஆன் யூஸ் பண்ணணும். ஆர் யூ an அமெரிக்கன்? ஓகே. அடுத்து பாருங்க, நீ மோனியான்னு கேக்குற. நம்ம கேட்போம்ல, எப்போ பார்த்தது. நம்ம இப்ப திடீர்னு பார்க்கும்போது நீ மோனி தானே அப்படின்னு கேட்போமா? நீ மோனி தானே அப்படின்னு கேட்போம். இல்ல ஏதாவது பேரு சொல்லி நம்ம கேட்கும்போது நீ மோனி தானே கேட்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆமானா ஆமா சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி கொஸ்டின் கேட்கிறோம்ல, நீ மோனியா, நீ மோனி தானா அப்படின்னு கேட்கும் போது அந்த மோனி அப்படின்னு அந்த பேர் வருது. அப்ப இது என்னது? நோ. அப்ப இதுல என்ன போடணும்? ஆர். ஆர் அடுத்து நீ, ஆர் யூ அடுத்து இந்த பேர் மோனி. ஆர் யூ மோனி? நீ மோனியா கேட்கலாமா? நீ மோனியா இல்ல நீ மோனி தானா இப்படி கேட்கும் போது ஆர் யூ மோனி. இதே இது அவள் மோனியா நம்ம கேட்போம்ல. இப்போ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு இன்னொருத்தி வந்தானா அவ மோனி தானா அப்படின்னு கேட்போமா? அவ மோனி தானா, அவ மோனியா அப்படின்னு கேட்போமா? அப்போ அப்படி கேட்கும் போது அவள் மோனியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவள் வந்திருக்கு. இதுவரை நம்ம நீ 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 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஆர் ஆர் ஆர்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஒண்ணு பாருங்க, அவள் மோனியா, அவள்னு ஒண்ணு வந்திருக்கு. அதுல ஆர்னு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண கூடாது. இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ ஆம், இந்த பி வெர்ப் இருக்குல்ல, அந்த பி வெர்ப்ல ஆம் வருது. அந்த ஆம் தண்ணி பற்றி பேசும்போது மட்டும் தான் ஆம் யூஸ் பண்ணணும். ஐ சப்ஜெக்ட் ஐ வரும்போது தான் ஆம் வரும். அதே இது பிரசன்ட் ஃபார்ம் ஆர் இஸ் ஆர், இந்த பிரசன்ட் ஃபார்ம் இந்த ஆர் அடுத்து இஸ், இந்த ரெண்டுமே பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்றது. ஓகே, ஒரு பிரசன்ட பத்தி பேசும்போது. அதே இது ஒரு நவுனை பத்தியோ இல்ல அட்ஜெக்டிவ் பத்தி கொஸ்டின் கேட்கும் போது நம்ம பிரசன்ட்ல நம்ம அட்ஜெக்டிவ் நவுனை பத்தி கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா இந்த இஸ் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். இஸ் ஆர். ஓகே, இஸ்னா ஐ எஸ் இஸ். ஓகே, அடுத்து இந்த ஆர். அதே இது பாஸ்ட் பத்தி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். இந்த பாஸ்ட் நவுன் அடுத்து அட்ஜெக்டிவ் இத பத்தி நம்ம பாஸ்ட் பத்தி கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா அங்க வாஸ் இல்லனா வேர் யூஸ் பண்ணுவோம். வாஸ் இல்லனா வேர். இப்போ நம்ம என்ன பாக்குறோம்? ஆர் யூ, அததான் பார்த்துட்டு வரோம். அந்த ஆர் பிரசன்ட்ல நம்ம கொஸ்டின்
நீங்க ஒரு மருத்துவரா, அந்த பிரசன்ட்ல நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். நீங்க மருத்துவரா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம பாஸ்ட் வாஸ் இல்லனா வேர் அப்படி கேட்கணும். ஆனா இதுல இஸ் ஆர் அப்படின்னா பிரசன்ட்ல நம்ம கொஸ்டின் கேட்கறது. அதுவும் என்னது நவுனை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், இல்ல அட்ஜெக்டிவ் பத்தி கொஸ்டின் கேட்கிறோம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் பத்தி கொஸ்டின் கேட்கும் போது இந்த இஸ் இல்லனா ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஆர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இந்த யூ வி தே சப்ஜெக்ட் யூ வி தே, அடுத்து ப்ளூரல் நவுன். நவுன்னா என்னன்னு தெரியும். அந்த நவுன்ல ப்ளூரல் நவுன் ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன். ஓகே, அந்த ப்ளூரல் நவுன் இருந்துச்சுன்னா இதுல ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூ இந்த யூ இருக்குல்ல, இந்த யூ வி தே அடுத்து ப்ளூரல் நவுன் இருந்துச்சுன்னா இந்த ஆர் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். அதே இது இஸ் எப்போ கொஸ்டின் கேட்போம்னா இந்த சப்ஜெக்ட் he she it, he she it சிங்குலர் நவுன் வரும்போது is யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஓகே, பிரசன்ட்ல நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா இந்த என்னது நவுனை பத்தியோ இல்ல அட்ஜெக்டிவ் பத்தியோ இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் பத்தியோ நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா அதுல இஸ் இல்லனா ஆர் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஓகே, அந்த இஸ் வந்து என்னது ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி பேசும், ஆர்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டது. இந்த யூ வந்தாலே கண்டிப்பா இதுல ஆர் தான் வரும். அவள் மோனியா அப்படின்னு கேக்குற, அந்த மோனிங்கிறது என்னது நவுன். நவுனை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், அதுல அவள் அப்படின்னு சொல்லு. இப்ப பாருங்க, ஷி அவள்னா என்னது ஷி. ஓகே, அடுத்து மோனியா நவுன் மோனி. இந்த யூ வார இடத்துல நீன்னு சொல்லி இடத்துல அவள் வந்திருக்கு ஷி. மோனியானா மோனி. அப்போ இந்த ஆர் வார இடத்துல என்ன வரும்? இஸ் வரும். சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது இதுல இஸ் தான் வரும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட்ல இப்போ நடக்கிறத ஒரு கொஸ்டின் கேக்குறோம், நவுனை பத்தியோ இல்ல அட்ஜெக்டிவ் பத்தியோ இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தியோ நம்ம கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா அதுல நடக்கிறத அந்த வெர்ப் மெயின் வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேக்குறோம்னா the are இல்லனா is யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். அடுத்து is she மோனி, அவள் மோனியா. ஓகே, அடுத்து அவன் உன்னுடைய நண்பனா அப்படின்னு கேக்கு. அந்த நண்பனா, நண்பனாலே என்னது அது நவுன் தான். அப்ப ஒரு நவுனை பத்தி கொஸ்டின் கேட்கும் போது ஒன்லி ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லனா இஸ் யூஸ் பண்ணுவோம். அவன் வந்திருக்கு இல்ல சப்ஜெக்ட் என்ன அவன், அவன் உன்னுடைய நண்பனான. அப்ப அவன் அப்படின்னு வந்தாலே என்னது அதுக்கு இங்கிலீஷ்ல he. he வந்தாலே என்னது நம்ம is யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். அப்ப எப்படி எழுதணும்? ஏதாவது நம்ம கொஸ்டின் கேக்குறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். is அடுத்து என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் அவன் அப்படின்னா he. is he அடுத்து என்ன? உன்னுடைய நண்பனா. ஓகே, நவ அப்ப உன்னுடைய நண்பனானா யுவர், உன்னுடைய அப்படின்னா யுவர், நண்பனா friend. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இஸ் இல்லனா ஆர்ல ஸ்டார்ட் ஆகும், அடுத்து சப்ஜெக்ட் இருக்கும். எல்லாத்துலயுமே அடுத்து செகண்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து நவுன். ஓகே, இஸ் he your friend. ஓகே, அவன் உன்னுடைய நண்பனா. அப்போ ஆர் எங்க யூஸ் பண்ணணும், இஸ் எங்க யூஸ் பண்ணணும்? இஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுல? இஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும்னா இப்படிதான். இஸ் வந்து ஒரு நவுனை பத்தியோ இல்ல ஒரு அட்ஜெக்டிவ் பத்தியோ இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அதுவும் சிங்குலர் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா இந்த இஸ் யூஸ் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா இந்த ஆர் யூ பிளஸ் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அட்ஜெக்டிவ்னா என்ன? நான் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டே 24ல இந்த அட்ஜெக்டிவ் பத்தி நான் சொல்லி தந்திருக்கேன். அதுல வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 8 டைப்ஸ் உண்டு. நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப் அப்படி. அதுல வந்து மூணாவது டைப் தான் என்னது அட்ஜெக்டிவ். இத பத்தி நான் கிளியரா சொல்லி தந்திருக்கேன், அத பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் வந்து லைட்டா சொல்றேன். அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுன் ஆர் ப்ரோனவுன்.
இத பற்றி கூடுதலா தகவல் தரது. இத பற்றி நம்ம கொஞ்சம் கூட விவரிச்சு சொல்லல, விவரிச்சு சொல்றதா என்னது அட்ஜெக்டிவ், கூடுதலான தகவலை தருவது. இப்ப பாருங்க, ராமு வந்து கவலையா இருக்கான் அப்படின்னு சொல்றேன். அதுல ராமு அப்படின்னா என்னது, ஒரு பேரை குறிக்கிறதா, ஒரு மனுஷனுடைய பெயர். அப்போ இது என்னது நவுன். அந்த நவுன்ங்கிறது ராமு. ராமு வந்து கவலையா இருக்கா அப்படின்னு சொல்றேன்ல, அந்த ராமு பற்றி கூடுதலா தகவலை தருது. அது என்னது கவலை. அந்த கவலை அப்படின்னா என்னது அட்ஜெக்டிவ். கவலைங்கிறது என்னது அட்ஜெக்டிவ். ராமு கவலையா இருக்கான். இது ராமு வந்து ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்றேன். அப்போ ராமு அது வந்து நவுன். அந்த நவுனை பற்றி கூடுதல் தகவலை தருது இது ஹாப்பி. அந்த ஹாப்பி அப்படின்னா தான் அட்ஜெக்டிவ். ஓகே, அடுத்து என்னது ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல சப்ஜெக்ட் ஐ யூ வி தே ஹி ஷி இட். இந்த இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோனவுன். இந்த ப்ரோனவுனை பற்றி கூடுதல் தகவலை தாரதும் என்னது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரோனவுன். இப்போ ராமு கவலையா இருக்கான்னு சொல்றேன். அந்த ராமு அப்படின்னா பேரை குறிக்கனால அது நவுன்னு சொல்றோம். இப்போ அவன் கவலையா இருக்கான் அப்படின்னு சொல்றேன். அதுல அவன் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் ஹீன்னு சொல்லுவோம். அந்த ஹீ தான் என்னது ப்ரோனவுன். ஓகே, அந்த ஹீ ப்ரோனவுனை பற்றி கூடுதல் தகவலை தாரது எது கவலை. அதுதான் என்னது அட்ஜெக்டிவ். ஓகே, அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சதுல. இப்ப பாருங்க, நீ மகிழ்ச்சியாக இருக்கியா அப்படின்னு கேக்குற. நீ மகிழ்ச்சியாக இருக்கியா அப்படின்னா இல்ல வந்து எது அட்ஜெக்டிவ் மகிழ்ச்சியாக. நீ அப்படின்னா என்னது ப்ரோனவுன் சப்ஜெக்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட பற்றி கூடுதல் தகவலை தாரது எது மகிழ்ச்சி. அப்போ இது என்னது அட்ஜெக்டிவ். அப்ப அட்ஜெக்டிவ் பற்றி நம்ம क्वेश्चन கேக்குறோம். நீ மகிழ்ச்சியாக இருக்கியா அப்படின்னு क्वेश्चनா கேக்குறோம். அப்ப என்ன யூஸ் பண்ணணும் ஆர். லினோரம் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் எழுதணும். அடுத்து நீ சப்ஜெக்ட் ஆர் யூ. அடுத்து அட்ஜெக்டிவ் ஆர் யூ. மகிழ்ச்சி இங்கிலீஷ்ல என்னது ஹாப்பி. ஆர் யூ ஹாப்பி. ஓகே, ஆர் யூ ஹாப்பி. நீ பசியா இருக்கியான்னு கேக்குற. நீ வந்து பசியா இருக்கியா அப்போ இல்ல என்னது அட்ஜெக்டிவ் பசி. ஓகே, இந்த ப்ரோனவுன் சப்ஜெக்டோட கூடுதல் தகவலை தாரது. அப்ப இல்ல என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட் ஆர். அடுத்து யூ ஆர் யூ. அடுத்து பசியா இருக்கியா பசி. பசிக்கு இங்கிலீஷ்ல என்னது ஹங்கரி. ஓகே, ஆர் யூ ஹங்கரி. நீ பசியா இருக்கியா. அடுத்து நீ இப்போது பிஸியாக இருக்கியா. நம்ம கேட்போம்ல நீ இப்போ பிஸியா இருக்கியா அப்படின்னு. அந்த பிஸியா இருக்கியா இதுதான் என்னது அட்ஜெக்டிவ் கூடுதல் தகவலை தாரது. ஓகே, அப்போ என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட் ஆர். ஆர். அடுத்து நீ சப்ஜெக்ட். நீனா யூ. அடுத்து ஆர் யூ பிஸி அட்ஜெக்டிவ். அடுத்து இப்போது. இப்போதுனா நவ். ஓகே, ஆர் யூ பிஸி நவ். நீ இப்போ பிஸியா இருக்கியா. ஓகே, அடுத்து பாருங்க, அவன் பிஸியா இருக்கானா அப்படின்னு கேக்குற. அவன் பிஸியா இருக்கிறானா. இது எப்படி இதுல வந்து ஆர் யூ யூஸ் பண்ணணுமா கூடாது. இப்போ நல்ல கவனிங்க, நீ வந்திருக்கு அதனால நம்ம ஆர் யூஸ் பண்றோம். அதே இது ஒரு அட்ஜெக்டிவ் பத்தி நீங்க क्वेश्चन கேக்குறீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் யூ வி தே அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் யூ வி தே சப்ஜெக்ட் யூ வி தே அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது தான் ஆர் யூஸ் பண்ணணும். மற்றபடி he she it அடுத்து சிங்குலர் நவுன் நேம் இதெல்லாம் வரும்போது நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும் இஸ். யா இஸ் வருதுன்னா இங்க ப்ரோனவுன் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அவன் அப்படினாலே என்னது he. he வந்தா அல்ல இஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் क्वेश्चन. இஸ் he
ஓகே, அவன் பிஸியா இருக்கானா அப்படின்னு கேக்குறதுக்கு இஸ் ஹி பிஸி. ஓகே, அடுத்து அவர்கள் பிஸியாக இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்? அவர்கள் வந்திருக்கு. அப்ப அவர்கள்னு வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் யூ வி தே வரும்போது ஆர் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஆர். ஓகே, ஆர். அடுத்து அவர்கள் சப்ஜெக்ட், அவர்கள்னா தே, ஆர் தே. அடுத்து பிஸியாக, பிஸி, ஆர் தே பிஸி. ஆர் தே பிஸினாலே என்னது? அவர்கள் பிஸியாக இருக்கிறார்களா? ஓகே, புரியுதா? இப்போ அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் क्वेश्चंस கேட்கணும், எப்படி கேட்கணும்னு, எதுக்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் இஸ் யூஸ் பண்ணணும்னு. இப்ப பாருங்க, அவன் வந்து பணக்காரனா அப்படின்னு கேக்குறார். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? என்ன சொல்லணும்? இஸ் ஹி ரிச். அவன் பணக்காரனா அப்படின்னு கேக்குறது இஸ் ஹி ரிச். இது நீ பணக்காரரா அப்படின்னு கேக்குறது, நீ பணக்காரனா அப்படின்னு கேக்குறது ஆர் யூ ரிச், ஆர் யூ ரிச். ஓகே, அடுத்து நீங்க மேரேஜ் ஆனவங்களா அப்படின்னு கேக்குற. நீங்க வந்து மேரேஜ் ஆனவங்களான்னு கேக்குறதுக்கு ஆர் யூ மேரிட், ஆர் யூ மேரிட். ஓகே, இப்படிதான் நம்ம வந்து क्वेश्चंस ஆர் யூஸ் பண்ணி கேட்கணும், இல்லனா இஸ் யூஸ் பண்ணி கேட்கணும். அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஆர் யூ கூட verb plus ing, verb கூட ing சேர்க்கிறோம். ஓகே, இது எப்போனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கிடையாது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் verb கூட ing நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது தான் ஆர் யூ யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல verb கூட ing வராது. ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம verb இருக்கும்போது क्वेश्चन கேட்கும்போது அங்க do யூஸ் பண்ணணும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல verb கூட ing வரும். அப்போ நம்ம क्वेश्चन கேட்கும்போது are you யூஸ் பண்ணணும். ஆர் வந்தாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, verb கூட ing வரும். ஆனா do வந்தா verb கூட ing வராது, verb மட்டும் தான் வரும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது வந்து எங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது கொஞ்சம் முன்ன நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கலாம், நடந்துட்டு இப்பவும் அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இந்த நிகழ்காலத்துல இப்பவும் அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப பாருங்க, நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கியா, நீ வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும். அந்த விளையாடுற செயல் வந்து கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கலாம், ஆனா அது என்ன இப்பவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, அந்த செயல் இப்பவும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இத பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க, நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கியா இல்ல விளையாடிட்டு இருக்கியா அப்படினாலே அது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம். அங்க ing நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு விஷயம் நிகழ்காலத்துல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூ யூஸ் பண்ணணும். ஏன்னா verb கூட ing வரும். இப்ப பாருங்க, இல்ல verb இருக்கு. எதுனா நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கியா, அந்த விளையாடுறதா என்னது? verb. ஓகே, மெயின் verb வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகணும்? ஆர், ஆர் யூ. அடுத்து என்ன verb இருக்கணும்? விளையாடி கொண்டிருக்கியா. விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. கூட என்ன வரணும்? ing. அந்த விளையாடி கொண்டிருக்கியா, விளையாடிட்டு இருக்கியா அப்படினாலே கூட ing வரும் verb கூட. playing. அடுத்து என்ன? கிரிக்கெட். என்ன விளையாடிட்டு இருக்க? கிரிக்கெட். ஓகே, கிரிக்கெட். ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட்? நீ வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கியா. ஓகே, அடுத்து நீ போய்கொண்டிருக்கியா. நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து போயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்போமா? போயிட்டு இருக்கியா, அந்த விஷயம் வந்து இப்போ கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, போயிட்டு இருக்கியா. அப்போ இல்ல என்ன செயல் நடக்கு? போய்கொண்டிருக்கிய செயல் நடக்கு. அப்போ மெயின் verb வந்திருக்கு, அதுவும் போய்கொண்டிருக்கியா.
அப்படின்னா அந்த verb கூட ing வரும். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? ஆர் நீ வந்திருக்கு, அப்ப ஆர் யூ. அடுத்து போய்கொண்டிருக்கியா, போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அது கூட ing ஆட் பண்ணணும். ஆர் யூ கோயிங்? நீ போய்கொண்டிருக்கியா, நீ போயிட்டு இருக்கியா? ஓகே. அடுத்து பாருங்க, அவன் போய்கொண்டிருக்கிறானா, அவன் போயிட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறோம். அவன் போயிட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும்? இப்போ நீன்னு சொல்லும் போது ஆர் யூஸ் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி சொல்லி தந்தது தானே. சப்ஜெக்ட் யூ வி தே, அதே போல ப்ளூரல் நவுன் வரும்போது ஆர் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ஹி ஷி இட், அதே போல சிங்குலர் நவுன் கூட வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து பிரசன்ட்ல நம்ம क्वेश्चन கேக்குறோம். பிரசன்ட்ல क्वेश्चन கேக்குறதுக்கு என்னது? இஸ் இல்லனா ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட் இது வந்து அவன் போய்கொண்டே இருக்கிறானா, இப்போ அந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்ப இப்ப நம்ம क्वेश्चन கேக்குறதுக்கு இஸ் இல்லனா ஆர் யூஸ் பண்ணணும். அது சப்ஜெக்ட பொறுத்து இஸ் வர்மா ஆர் வர்மான்னு மாத்தணும். அந்த நீன்னு வரும்போது கண்டிப்பா ஆர் தான் வரும். ஓகே, அவன் அப்படின்னா இஸ் தான் வரும். அடுத்து அவருக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. ஓகே, இல்லனா அவள் அப்படின்னு சொன்னா இல்ல she வரும். ஓகே, is he. அடுத்து போய்கொண்டு இருக்கிறானா அப்படின்னா என்னது? going. is he going? ஓகே, क्वेश्चन மார்க் மறந்துடுச்சு. ஓகே, is he going? இது அவள் போய்கொண்டு இருக்கிறாளா அப்படின்னு கேக்குது is she going. ஓகே, புரியுதா? எங்க ஆர் சேர்க்கணும், எங்க இஸ் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்னு. ஓகே, இது பாஸ்ட் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க வாஸ் இல்லனா வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, இது தண்ணி பத்தி பேசுறோம் அப்படின்னா அங்க am யூஸ் பண்ணணும். am I. ஓகே, I வந்தாலே am வரும். ஓகே, இப்போ அந்த ஆர் யூ எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு விஷயம் வந்து இப்போ கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆர் யூ யூஸ் பண்ணணும். அப்போ verb கூட ing சேர்ந்து வரும். இது verb மட்டும் வருது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல verb மட்டும் வருதுன்னா அப்போ நம்ம do you யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. அந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாருங்க, நீ படிக்கிறாயா. இது நீ படித்துக் கொண்டு இருக்கிறாயா. நீ படித்துக் கொண்டு இருக்கிறாயா அப்படின்னா இந்த விஷயம் இப்போ கண்டினியூஸா நடக்குதான்னு क्वेश्चन கேக்குறேன். ஓகே, இப்போ கண்டினியூஸா நடக்கக்கூடியது. நீ படித்துக் கொண்டிருக்கிறாயா, நீ படிச்சிட்டு இருக்கியா. இது நீ படிக்கிறாயா. நீ படிக்கிறாயா அப்படின்னா இல்ல வந்து என்னது? verb இருக்கு. ஓகே, படிக்கிற செயல் நடக்குது. அப்ப இது எப்படி क्वेश्चन கேட்கணும்? do you. இங்க நீ வருது. do you study. ஓகே, do you study னா நீ படிக்கிறாயா. இது நீ படித்துக் கொண்டு இருக்கிறாயா. இப்போ இந்த விஷயம் கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணணும். ஆர் நீ வரும்போது யூ. ஆர் யூ ஸ்டடியிங். ஓகே, அந்த verb கூட ing சேர்ப்போம். ஓகே, புரியுதா? do you study, are you studying? ஓகே फ्रेंड्स, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். do you யூஸ் பண்ணி எங்க क्वेश्चन கேட்கணும், are you யூஸ் பண்ணி எங்க क्वेश्चन கேட்கணும்னு. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.